சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இந்த இனிய தமிழ் புத்தாண்டுல ஒரு முக்கியமான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். குறிப்பாக அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி பெயர்கள் கூட பாசிட்டிவானது எவ்வளவு முக்கியம், அது நெகட்டிவா இருந்தா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அத பத்தி சொல்லுங்க சிஸ்டர். ம். ஒரு பாசிட்டிவான பேரு, அதையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் பெருகுது. நம்ம ஒரு நல்ல பேர சொல்லும்போது, இப்ப ஆனந்தி, ஆனந்த் அந்த மாரி நல்ல பேரு. அப்புறம் மகாலட்சுமி, மகா அப்படின்னு கூப்பிடுறோம். திவ்யா அப்படின்னு கூப்பிடுறோம். அ இனியன் அந்த மாரி நல்ல நல்ல பேர்லாம் சொல்லி கூப்பிடும்போதே அந்த வைப்ரேஷன் அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கு. அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் சாமி பேர் வைப்பாங்க. அப்படி சொல்லி சொல்லி கூப்பிடும்போது நம்ம கடவுளையும் நெனச்ச மாரி இருக்குமே. கிருஷ்ணா, ராமா அந்த மாரிலாம் பேர் வச்சுப்பாங்க. நாராயணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. முருகான்னு கூப்பிடுவாங்க. இப்படி பேர் வச்சுட்டு இருந்தா நம்ம வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும். நம்மளும் கடவுள நெனச்ச மாரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பலாம் அப்படி பேர் வைப்பாங்க. ரமேஷ், ரமேஷ்னாலுமே ரமேஷ், சுரேஷ் எல்லாமே கடவுளோட பேர் தான். ம். சிவபெருமானோட பேரு தான். ம். ம். அது எல்லாமே நம்ம இந்து மதத்துல பார்த்தா நெறைய பேர்கள் அந்த சகஸ்ரநாமத்திலேயே வந்திருக்கும். ம். லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் அத மாரி எல்லா பேருமே வந்துரும். இப்ப இருக்கிற சில மாடர்ன் பேர்கள் தான் அதுல வர்றதில்ல. இப்ப மறுபடியும் அந்த நியூமராலஜி படி நல்ல பேரா வரணும். நம்ம பிறந்த டேட்டுக்கு வர மாரி, அந்த மாரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேர் மட்டும் இல்ல, ஊர் பேரு அதெல்லாமே நம்மள அஃபெக்ட் பண்ற மாரி தான் இப்ப அமையுது. சில சம்பவங்கள பார்க்கும்போது, சில ஊர்கள் பேர் வந்து ரொம்ப நல்ல பேரா இருக்கும். அந்த திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், திருவாவினன்குடி, திருவாவடுதுறை, திருவிடமருது அது மாரி பேர் பேர் திருன்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு அமைதியா ஒரு நல்ல ஒரு அ ஆனந்தமா இருக்கிற மாரி இருக்கும். அந்த பேர சொல்லும்போதே, அந்த ஊர்ல இருக்கும்போது நல்லா இருக்கிற மாரி இருக்கும். மெயினா அந்த ஊருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில வச்சு தான் அந்த ஊர இந்த பக்தி இதுவா இருக்கும். அந்த மாரி பேர்கள்லாம். ஸ்ரீரங்கம், திருவரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாரி பெயர்கள்லாம் இருக்கும்போது, முக்கியமா அந்த பக்திக்கு இடம் குடுக்கும்போது, அந்த விகார எண்ணங்கள், இந்த மாரி கெட்ட செயல்கள்லாம் அந்த அளவு இருக்காது. ஆனா, இப்போ எல்லா இடத்துலயுமே அந்த வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டதுனால, மக்களோட மனசு எல்லாம் மாறி போயிடுச்சு. ஆனாலும் இப்பவுமே அது நடக்கிற மாரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சாத்தான்குளம்னு ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? இந்தியாவிலேயே முதல் முறையா இவ்ளோ பேருக்கு டபுள் மரண தண்டனை குடுத்தது, இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையா இருக்கும். நான் முன்னயே நினைப்பேன். அது என்ன சாத்தான்குளம்னு போய் பேர் வச்சிருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட கேட்டுருக்கேன். அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, "அது சாத்தான்குளம் இல்லம்மா, சாஸ்தாங்குளம்னு பேர்ல இருந்தது. எல்லாரும் அப்படி அத ஃபாஸ்ட்டா சொல்லி, சொல்லி சாத்தான்குளம், சாத்தான்குளம்னு சொல்லி, சொல்லி அப்படி ஆக்கிட்டாங்க. பேரே அப்படி மாறி போச்சு. அதோட இல்லாம அந்த சாஸ்தா அப்படின்னாலே ஐயப்பன் தானே, தர்மசாஸ்தா அப்படின்னுவோம். அது எவ்வளவு நல்ல பேரு. அந்த இஸ்ங்கிற வார்த்தை வந்து வடமொழிங்கிறதுனால நடுவுல கொஞ்சம் வடமொழி எழுத்துக்கள் எல்லாம் அழிச்சாங்க. கரெக்ட். முந்திலாம் ரயில்வே ஸ்டேஷன்ல 3 பேரும் இருக்கும். அது தமிழ், ம். இங்கிலீஷ், ஹிந்தி 3த்துலயுமே பேர் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வடமொழியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழிக்கும்போது, இந்த எழுத்தும் அழிக்கப்பட்டிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படிதான் அந்த பேரே அப்படியே மாறி போச்சு. அந்த ம். ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்படி தாக்குது பாருங்க. அதுக்கப்புறமே அந்த சம்பவத்துக்கு அப்புறமே அந்த ஒரு சின்ன பொண்ணு கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னுமுமே அந்த ஊர்ல. ம். ஏன்னா எல்லா கடைகள்லயும், எல்லா இடத்துலயும் பார்த்தாங்கன்னா, அந்த பேரு தானே இருக்கு. கடைக்கு கீழ அந்த பேர தானே எழுதியிருப்பாங்க. கரெக்ட். சின்ன ஊரு. இந்த ம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு ஊர் தான். அந்த மாரி இந்த பேயங்குளம், பேயன்விளை அந்த மாரி பேய்க்குளம் இந்த மாரிலாம் கூட இருக்கு அங்க. ம். ஆமா. அந்த மாரி பேர்லாம் எதுக்கு அப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு ம். தோணும். ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் குடுக்குற மாதிரி. சும்மாவே மக்கள் மனசெல்லாம் கெட்டு போயிட்டு இருக்கு. இதுல வேற அத பாக்க பாக்க அந்த அந்த பேர பாக்க, அந்த பேர சொல்ல சொல்ல அந்த ஒரு வைப்ரேஷன் தானே பெருகுது. அதனால பேர மாத்துனா கூட இப்ப நெறைய பேர் மாத்திக்கிட்டு தான் இருக்கு. கல்கத்தாவ கொல்கத்தான்னு மாத்துனாங்க. சென்னை, மெட்ராஸ், மதராஸ்ன்னு இருந்தது. இப்ப சென்னைன்னு மாத்துனாங்க. சென்னமல்லீஸ்வரர் அந்த சாமி பேர வச்சு தான் அந்த சென்னைன்னு மாத்துனது. ம். அந்த மாரி எல்லாமே இந்த மாரி பேர் மாத்துனதுக்கு அப்புறம் அது ஒரு வளர்ச்சி இருக்க தான் செய்யுது. ம். மும்பை அப்படிங்கிறது ராமன் பேரு தான். மும்பாதேவி. ம். பம்பாய்ன்னு இருந்தத மும்பை அப்படின்னு மாத்துனாங்க. இந்த மாரி ஒரு பேரையுமே மாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நல்ல பேர் வர மாரி. பெங்களூருங்கிறத பெங்களூரு அந்த மாரி ஏதோ மாத்திருக்கிறாங்க. இந்த ம். மாரி ஏதோ ஒரு மீனிங்ல தான் அந்த நியூமராலஜி படி எல்லாரும் மாத்துறது. காரணம் என்னன்னா, இனிமையாவது நம்ம அந்த அதுக்கு தகுந்த மாரி வைப்ரேஷன் இருக்கும்போது, நம்ம வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அ அதனால தான் எனக்கு அந்த சாத்தான்குளம்ங்கிற பேர பார்க்கும்போதே எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருந்தது. அந்த பேர் என்ன இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். பார்ப்போம் மாத்துறாங்கன்னா இனிமையாது அப்படின்னு. கரெக்ட். நியூமராலஜி அப்படின்னு படி ஒரு ஆசை தான். நியூமராலஜி படி ம். மாத்துறதுக்கு பதில் இந்த மாதிரி குணத்த வச்சு அதுக்கேத்த பேரா குணத்த மாத்திக்கிறது வச்சு நல்லது. ம்.
ஏன்னா, ஆமா. அ விஜய் என்றாலே வெற்றிதான் அப்படின்னு துள்ளாத மனம் துள்ளும் 175வது நாள் அப்ப போஸ்டர் ஒட்டுனாங்க. விஜய்னா வெற்றி தானே. அந்த ம். பேருக்கே அர்த்தம் அதுதான். ஆமா. ஆ சோ ம். அது வந்து அவருக்கு இன்னும் இன்னும் ஒரு உந்துதல குடுக்குது. ஆ என்ன ம். அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்தே. அப்ப நான் ம். அப்படிப்பட்டவன் கிடையாது. ஜெயிச்சு காட்டுறேன்ற அந்த உந்துதல், விஜய்ன்னு சொல்றதுனால கூட ம். வந்திருக்கும். அது ஆமா. இருக்குது. ஆ. சோ அதனால தான் அப்பலாம் நடிகர்கள் "ஜெய் பேரெல்லாம் பவ" மாத்துவாங்க. அப்படிம்பாங்க. அது வாழ்த்தும்போதே "விஜயீ பவ" அப்படின்னு வாழ்த்துப்பாங்கல்ல. ம். "தீர்காயுஷ்மான் பவ, அப்படிலாம் வாழ்த்துவாங்க. நல்ல புரியுது. வெற்றியோட வெற்றி அடைவாய் அப்படிங்கிற மீனிங்ல. ம். விஜய், ஜெய் ஆ அது எல்லாமே ம். இப்ப மாடர்ன் நேம்ன்னு வர்றது கூட ஹிந்தியில அதே பாசிட்டிவான அர்த்தம் தான். நமக்கு அது அர்த்தம் புரியலையே ஆமா, தவிர, ஹிந்தி ஹிந்தி வேர்ட் தானே வருது. அதுவுமே இருக்கு. பட் ஆமா. அர்த்தம் தெரிஞ்சு அத யூஸ் பண்ணாங்கன்னா, அது ம். சூப்பர் தான். ஆ அது வந்து சதா ஞாபகம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சோ அப்படி நமக்கு பாபா அதாவது கடவுள் வச்சிருக்கிற பேர் வந்து ஆத்மா தான். உடம்புன்றே ம். மறந்துடுங்க அப்படின்னு குடுக்குறாரு. ஏன்னா உடம்புன்னு இருக்கும்பொழுது அது பல தவறான சிந்தனைகள எடுத்துட்டு வருது. உடம்புன்னு நினைத்தாலே ஏன்னா பேரே உடம்புக்கு தானே வைக்கிறோம். அப்ப அதையும் உடைச்சிட்டு அந்த ஒரு ஜோதின்னு பேர் வைக்கிறாங்க. சூப்பரான பேர் அது. ஜோதி, தீபா ஆமா. எல்லாமே அந்த தீபத்தை குறிக்குது. ம். அதுதான் உண்மையிலே நாம. அந்த ஜோதி தான். ஆத்மா. புருவ மத்தியில ஜோதி. நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அது எப்பவுமே இருக்குது. அப்ப மரணமற்றது. ம். ஆத்மானாலே மரணமற்றது. அனாதியாக இருக்குது. மற்றது. ஆமா. அப்ப ம். எப்பவுமே ஆத்மா இருக்குது. ஆனா அது பாவ காரியங்கள் செய்யும்போது அதுக்கேற்ற உடல் எடுக்குது. நல்ல காரியங்கள் செய்தா அதுக்கேற்ற நல்ல குடும்பத்தில பிறக்குது. அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும் பொழுது, பாவ காரியம் செய்ய மாட்டோம். ஏன்னா பாவ காரியம் செய்யறதுக்கு காரணமா இருக்கிறது உடம்பும், உடம்பு சார்ந்த பேரு, உறவு, ஆ பதவி, ஜாதி, மதம், நாடு எல்லாமே. இல்லையா? நான் ம். அமெரிக்காக்காரன்றதுனாலேயே ஒரு நாட்டை அழிக்கிறாங்க. இது எல்லாமே அந்த உடம்பு பேசிக் பார்த்தீங்கன்னா, அந்த உடம்புன்னு ம். நெனச்சது. சோ கடவுள் வந்து ஆமா. எல்லாத்தையும் உடைச்சிட்டு, நீங்க வெறும் ஆத்மா. அதக்கூட வெறும் ஆத்மான்னு சொல்லாதீங்க. அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, ம். இனிமையான ஆத்மா அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டைட்டில், என்னுடைய குழந்தை. அதாவது கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லுங்க. அப்படிங்கிறார். அவருமே ஒரு ஆத்மாவா தான் இருக்கிறார். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்கார். அங்க தான் ஆத்மாக்கள் நாம இருக்கிறோம். அங்கிருந்து இந்த பூமிக்கு வரும்பொழுது அதே ஆத்ம உணர்விலே வந்தோம். அதனால இந்த பூமியே சொர்க்கமா இருந்தது. எப்ப அந்த உணர்வு குறைஞ்சுகிட்டே வருதோ, அப்ப அந்த சொர்க்கத்தின் சுகம் குறைஞ்சுகிட்டே வருது. அப்போ எப்ப வந்து ஆத்மான்றது சுத்தமா மறந்துட்டோமோ, அப்ப இந்த பூமி நரகமா மாறுது. அதாவது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப உடல் உணர்வு ஏற ஏற பாவம் அதிகமாகுது. அதிகமாக நமக்கு இருந்த அழகு, ஆரோக்கியம், செல்வம், புத்தி எல்லாமே போயிடுச்சு. இன்னைக்கு உலக அழிவை நோக்கி போறதுக்கு காரணம், இந்த உடம்புன்னு நம்மள புரிஞ்சுகிட்டது தான். அதனால இப்ப மறுபடியும் உங்கள ஆத்மான்னு உணருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதுதான் கடவுள் நமக்கு வைக்கிற பேர். ஆனா அது கூட நம்ம தெய்வீக ஆத்மான்னு வச்சுக்கலாம். எது வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். ஆனா வெறும் ஆத்மா வேற எதுவுமே குணத்த மட்டும் சேர்த்துக்கோங்க. அது ஆத்மாவுக்கு, ம். உடம்புக்கு கிடையாது. ம். அப்ப ஆத்மாவுக்கு நான் ஆமா. வந்து சக்திசாலியான ஆத்மா, பயமற்ற ஆத்மா, தைரியமான ஆத்மா, கடவுள் கூடவே இருக்கிற ஆத்மா, கடவுளுடைய செல்ல குழந்தை ஆத்மா நான். அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் ஆத்மான்னு நம்மள உணர்ற மாரி, மற்றவர்களையும் ஆத்மானே உணருங்க அப்படிங்கிறாரு. சோ அப்ப மனிதர்கள் கொடுத்த ஆளாளுக்கு ஒரு உடம்புன்னு நெனச்சுட்டு ஒரு தவறான ஒரு நெறைய இமேஜ் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன வேணாலும் வச்சிருக்கட்டும். ஆமா. ஆனா நான் அவங்கள வெறும் ஆத்மாவாகவும், அந்த ஆத்மாவின் தெய்வீக குணமாகவும் மட்டும் தான் பார்ப்பேன். அப்ப நான் எப்படி பார்க்கிறேனோ, அதே மாரி அவங்க மாறிடுவாங்க. அதான் அங்க விஷயமே. ம். என்னையும் நான் ஆமா. உயர்ந்ததா தான் பார்க்கிறேன். மத்தவங்களையும் உயர்ந்ததா தான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. சோ இத வந்து இறைவன் ம். பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. YouTube வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுப்பேன். அவசியம் பாருங்க. குறிப்பா இந்த பாசிட்டிவான விஷயத்த பத்தி பேசுறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, உலக அளவுல பி.கே. சிவானி தீதி. ஸோ அவங்க வீடியோவ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் திங்கிங் பத்தி அந்த அளவுக்கு பேசுவாங்க பிரம்மகுமாரி அவங்க. ஓகே. ஸோ புத்தாண்டுக்கு ஒரு நல்ல செய்தி குடுத்திருக்கிறோம்.
ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி.